ஜீவனை ஏதாவது ஒரு விதத்துல டாமினேட் பண்ணும், டெஸ்ட்ராய் பண்ணும், ஜீவனுடைய நல்ல நேச்சரை டாமினேட் பண்ணும். அதுக்கு மகாமோகன் சூப்பரா ஒரு பிளான் பண்ணினான். என்ன பிளான் பண்ணினான் அப்படின்னு கேட்டா, ஸ்விக்கி, சொமோட்டோ, சரவண பவன், ஆரிய பவன், பாலாஜி பவன், ஆனந்த பவன், இந்த மாதிரி எல்லாத்தையும் திறந்து வைனான். ஏன்? அப்பதான் ஜனங்க தேசிக வித்யா பவன் பக்கம் போமாட்டா. இதெல்லாம் வந்ததுன்னா அவன் கிளம்புவான். தேசிக வித்யா பவன்ல இன்னைக்கு நல்ல உபன்யாசம் இருக்கு, இன்னைக்கு நல்ல கச்சேரி இருக்கு, இன்னைக்கு சாயங்காலம் நல்ல ஏதோ ஒரு சத்சங்கம் நடக்கிறது அப்படின்னு தேசிக வித்யா பவன் நோக்கி தான் போவான். ஆனா போகும்பொழுது என்ன ஆயிடும், போற வழியில என்ன ஆகும் அப்படின்னா, ஆரிய பவனோ பாலாஜி பவனோ அடையார் ஆனந்த பவனோ கல்லப்பட்டதுன்னா அதுக்குள்ள போயிடுவான். சரி போனா போட்டா என்ன இப்ப பெரிய விஷயம், போயிட்டு ஏதோ சப்பலம் ஏதோ கொஞ்சம் பாவம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது, சாப்பிட்டு வரட்டுமே, கரெக்டு சாப்பிடுவான். மேபி இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வரலாம். ஆனால் 2 நாள் 3 நாள் சாப்பிட்டான்னா அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா மைண்டு மாறி போயிடும். சும்மா கதை அடிக்காதீங்க. நான் இந்த கதையெல்லாம் சொல்லல கண்ணா. மகாமோகன் சொல்றான், உனக்கு சத்சங்கத்திலிருந்து உன்னை அப்படியே டைவர்ட் பண்ணணும்னா உடனே என்ன பண்ணணும், ஊரெல்லாம் உணவு சாலைகளை நீங்கள் உருவாக்குங்கள், நிறைய ஹோட்டல்ஸ் திறந்து வைங்கோ, ஜனங்களுக்கு நிறைய டேஸ்டி ஃபுட்டை காமிங்கோ. ஏன்னா இந்த ஆகாரம் அவனுடைய புத்தியை கிளியரா மாத்திடும். To watch the full episode, join as a member in APN Swami YouTube channel. And for more such interesting information, follow Sri APN Swami's official WhatsApp channel.